மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சனம். முதலில் இலங்கை செய்திகள். சமூக தொற்று என மக்கள் அச்சமடைய தேவையில்லை, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் சமூக தொற்று என மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனினும் சுகாதார நடைமுறையினை பின்பற்றுவது அவசியம் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். புங்குடுதீவில் கொரோனா தொற்றின இனம் காணப்பட்ட பெண் பயணித்த பஸ்ஸின் நடத்துனருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பில் மக்கள் சமூக தொற்று என குழப்பமடைய தேவையில்லை என்றும், ஏற்கனவே புங்குடுதீவு பெண்ணிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட உடனேயே அவருடன் பழகிய அனைவரையும் தாங்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். இருந்தும் தனிமைப்படுத்தலில் இருந்த ஒருவருக்கே கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது என்று தெரிவித்த அவர், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் சுகாதார பிரிவினரின் கண்காணிப்பில் உள்ளதுடன் பொதுமக்கள் இது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை என தெரிவித்துள்ளார். சி.வி. விக்னேஸ்வரனை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா சந்தித்து பேச்சுவார்த்தை. தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரனை அவரது நல்லூரில் உள்ள வாசஸ்தலத்தில் நேற்றிரவு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். சி.வி. விக்னேஸ்வரனின் நல்லூரில் உள்ள வாசஸ்தலத்தில் நேற்று இரவு சுமார் அரை மணி நேரம் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது பொதுவான அரசியல் விடயங்களை பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலில் கடந்த காலத்தில் எதிரும் புதிருமாக இருந்த இருவரும் இவ்வாறு சந்தித்து பேசியிருப்பது தமிழ் அரசியல் பரப்பில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில், எதிர்வரும் காலத்தில் தமிழ் அரசியல் களத்தில் பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். தேகுவளையில் ரிஷாட் கைது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். போலீசாரினால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த ரிஷாட் பதியுதீன் தேகுவளையில் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். ரிஷாட் பதியுதீனின் தற்போது குற்றப்புலனாய்வு காவலில் உள்ளதுடன் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். பொது சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ரிஷாட் பதியுதீன் கைது செய்ய சட்டமா அதிபர் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்திய வீடமைப்பு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆரம்பம். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அறிவிப்பு. இந்திய வீடமைப்பு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய கால பகுதிக்குள் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை இதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் சில பேர் சொல்லியிருக்காங்க ஈத்தோக்கா மௌனம் காக்குது. ஆனால் உண்மைக்கும் அது இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் எங்கள் வேலையை செய்கிறதுக்கு, சும்மா மீடியாவில் கத்துறதுக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை தொடர்பாக நிமல் ஸ்ரீபால சொல்லியிருந்தாரு, கௌரவ அமைச்சர் நிமல் ஸ்ரீபால சொல்லியிருந்தாரு, 2 வாரத்தில் கம்பெனியெல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வு தந்தாகணும். இதை வேணால் நிறைய பேர் சொல்லலாம், நான் காரணம் காமிக்கிறேன்னு. ஆனால் நான் உங்கள்கிட்ட உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாக சொன்னனால தான் நீங்கள் எனக்கு 1 லட்சம் வாக்குக்கு மேலே தந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உண்மையாக சொல்லணும்னா, இப்போ இந்த கொரோனா திருப்பி இப்படி அடிக்கணும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது அப்படியே சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. இந்த ஃபேக்ட்ரியில் ஆரம்பித்து இப்போ பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆனாலும் நாங்கள் பேச்சுவார்த்தையை தனிப்பட்ட முறையில் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை வைக்க முடியாத காரணத்தினால நான் முதல்ல சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், கட்டாயம் நாங்கள் வாங்கி தரோம். ஆறுமுக தொண்டமான், மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர் சொல்லியிருந்த விஷயம், எதிர்கட்சியில் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தரேன்னு சொல்லியிருந்தார், சேர்றேன்னு சொல்லு. அவர் சொன்னார் 1000 ரூபாய் நீங்கள் வாங்கி தரத்துக்கு நான் என்ன வேணா ஆதரவுனாலும் தர தயார். ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 ரூபாய் எங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்க தேவையில்ல, ஆதரவு தர சொல்லுங்க. ஈத்தோக்காக ஆதரவு தர சொல்லி மக்களுக்கு தானே ஆதரவு தர சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு தோட்டத்திலையும் துறமாறு ஆடுற காரணம் வேற எதுவும் இல்லை. இந்தியாவில் 10,000 வீட்டு திட்டம் நவம்பரில் ஆரம்பிக்கப்பட இருக்கும் நிலையில் 5 ஆண்டுகளில் 60,000 வீடுகளை கட்ட முடிந்தால் மீதமுள்ள 2 லட்சம் பேருக்கு என்ன செய்வது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். எனவே தமது மக்களுக்கு காணி உரிமை வழங்கினால் வெளிநாடுகளில் உள்ளவர்களாவது வீடுகளை நிர்மாணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நவம்பர் மாதத்துக்கு ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நவம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று அச்சம் காரணமாக சட்டமா அதிபர் திணைக்கள சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காதமையால்
இவ்வழக்கு விசாரணைகள் நவம்பர் மாதம் 2ஆம், 10ஆம் மற்றும் 16ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கத்தின் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் மீதான இந்த வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி சூசைதாசன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி ஒத்திவைக்கப்பட்டன. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் இணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டியுள்ளதால் அதற்கான நீதிமன்ற அனுமதியை சட்டத்திரணி கோரியிருக்கின்றார். இவ்விடயத்தை வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதென மேல் நீதிமன்றம் விசேட நீதிபதி சூசிதாசன் அறிவித்திருக்கின்றார். சந்திரகாந்தனின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இதை தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் நவராத்திரி விழா நடத்தப்படக்கூடாது, கல்வி பணிப்பாளர் அறிவுறுத்தல். மத்திய மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் மொழி மூல பாடசாலைகளும் நவராத்திரி விழா தொடர்பான எந்த ஒரு விழாவும் நிகழ்வும் நடத்தப்படக்கூடாது என சகல தமிழ் மொழி மூல பாடசாலையின் அதிபர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்வி செயலாளரின் பணிப்புரையின் கீழ் மத்திய மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் சத்யேந்திரா இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் நெருக்கடி காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எந்த ஒரு சமய பண்டிகைகள் விழாக்கள் நடத்தக்கூடாது என அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருபது தொடர்பான விவாதத்தை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை. இவ்வாரம் நடைபெறவுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தை ஒத்திவைக்குமாறு எதிர்கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர் பல்வேறு பகுதிகளில் இருந்து இனம் காணப்பட்டு வருவதாகவும் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளின் அடிப்படையில் கூட்டங்களை நடத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இந்திய செய்திகள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% தனி இடஒதுக்கீடு வழங்க ஆளுநர் ஒப்புதல் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% தனி இடஒதுக்கீடு வழங்க ஆளுநர் ஒப்புதல் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. தனி இட ஒதுக்கீடு கிடைக்காவிட்டால் வெறும் 4 பேருக்கு மட்டுமே மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தற்போது ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் ஒற்றை இலக்கத்தில் தான் மருத்துவ படிப்பில் சேரும் நிலை உள்ளது. இந்த 7.5% இட ஒதுக்கீடு கிடைத்தால் இந்த நிலை மாறும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததும் வேடிக்கை பார்ப்பதும் துரோகம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் 7.5 தனி ஒதுக்கீடு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாசும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்வது உலக செய்திகள். கொரோனா தடுப்பூசி கிறிஸ்துமஸுக்கு பிறகு விரைவில் தயாரிக்கப்படலாம், ஜொனாதன் வான் டேம் நம்பிக்கை. இங்கிலாந்தில் கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி 2021 புத்தாண்டு துவக்கத்திற்குள் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்கிலாந்தின் துணை தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் குறித்த அரசாங்கத்தின் ஆலோசகர்களில் ஒருவரான ஜொனாதன் வான் டேம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசி மற்றும் ஆஸ்ட்ராஜெனகாவால் தயாரிக்கப்படும் தடுப்பூசி கிறிஸ்துமஸுக்கு பிறகு விரைவில் தயாரிக்கப்படலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறியுள்ளார். மேலும் அனைத்து தடுப்பூசிகளும் 3 கட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவை நோயாளிகளுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னர் கட்டுப்பாட்டாளர்களால் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்காக மதிப்பிடப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நடவடிக்கைகள் அணுகலை மேம்படுத்துவதோடு நோயாளிகளை பாதுகாக்கும் தற்போதைய பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இங்கிலாந்தில் 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையானது 6 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளது. இதுவரை 43.5 ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் தோற்றுவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறுவேன், ட்ரம்ப் அறிவிப்பு.
அமெரிக்காவில் எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதில் தோல்வியடைந்தால் நாட்டை விட்டு வெளியேறுவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரலாற்றிலேயே மிக மோசமான வேட்பாளருடன் போட்டியிடுவதாகவும் ஒருவேளை அவரிடம் தோற்றுவிட்டால் தனது வாழ்க்கை வீணென கருதி நாட்டை விட்டு வெளியேறுவதே நல்லது என்ற முடிவுக்கு வருவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ட்ரம்ப் தவறிவிட்டதாக ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜோ பிடன் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். மேலும் தேர்தல் முடிவு எதுவாக இருப்பினும் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜோர்ஜியாவில் இடம்பெற்ற பிரச்சாரம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த டொனால்டு டிரம்ப் ஜனநாயக கட்சியினர் அமெரிக்காவை கம்யூனிஸ்ட் நாடாக மாற்ற விரும்புகிறார்கள் என தெரிவித்தார். மிகவும் மோசமான வேட்பாளருடன் போட்டியிடுவதாகவும் தேர்தலில் தோற்றால் தான் இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மெய்வெளி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.